தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மாபெரும் மிஷனரி இயக்க தலைவராகிய வில்லியம் கேரி அசௌகரியங்களுக்கு நடுவிலேயே வாழ்ந்தவர். அவருடைய குடும்ப வாழ்க்கை மன மகிழ்ச்சியை தரவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தின் சமுதாய சூழ்நிலை அவருக்கு சாதகமாய் இருக்கவில்லை. தட்பவெப்பநிலை அவருடைய சரீர நலனுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. 10 வேதாகம மொழிபெயர்ப்புகள் யாவும் எரிந்து அழிந்து போயின. அவர் கட்டிய வீடும் பள்ளிக்கூடங்களும் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்தன. அவருடைய மிஷனரி நடவடிக்கைகளை குறை கூறிக்கொண்டிருக்கவும் பலர் இருந்தனர். ஆயினும் அசௌகரியங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டே அவர் அசாதாரணமான சாதனைகளை செய்தார். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவருடைய உயர்ந்த இலக்கு, சுயநல நோக்குடன் செயல்படாமை, தேவனை பிரியப்படுத்தி செயல்படும் பண்பு, தேவ ஐக்கியத்தினால் அனுதின வாழ்வில் பெற்றுக்கொண்ட அகத்தூண்டுதல்களும் ஆவிக்குரிய ஆனந்தங்களுமே. எதையாவது சாதிக்க வேண்டுமானால் மன தெளிவுடன் பதட்டமின்றி செயல்படத்தக்க ஒரு சௌகரியமான சூழல் அவசியம் என்பது பொதுவான ஒரு எண்ணம். ஆயினும் சில சூழ்நிலைகளில் இவ்விதமான நல்ல சூழ்நிலைகளை காண்பது கடினம். ஆயினும் அதனால் நாம் செயல்பாடற்றவர்களாக போய்விட தேவையில்லை. உயர்ந்த இலக்கும் தேவ உறவின் நிச்சயமும் தேவனை பிரியப்படுத்தி வாழும் மனநிலையும் இருந்தால் எல்லா அசௌகரியங்களுக்கு நடுவிலும் அபாரமான சாதனைகளை காண முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் தருகின்ற சமாதானமும் நம்பிக்கையும் எத்தகைய சூழ்நிலையிலும் மனிதனை முன்னோக்கி நடத்தவும் சோர்ந்து போகாதிருக்கச் செய்யவும் போதுமானதாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு சௌகரியங்களுக்கு நடுவில்தான் வாழ்ந்தார். ஏதாவது ஒன்று அவருக்கு எதிராகவே இயங்கிக் கொண்டிருந்தது. ஆயினும் பிதாவாகிய தேவனோடு இருந்த அவருடைய ஐக்கியம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மன தெளிவோடு சோர்வின்றி செயல்பட வைத்தது. எதனை அவர் நிறைவேற்ற பூமிக்கு வந்தாரோ அதனை வெற்றியாக நிறைவேற்றி முடித்தார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.